சுபு எங்க இருக்காவ? எதுக்குடா சாவடிக்கணும் அவள. டேய் என்னடி நடந்துட்டு இருக்கீங்க? நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். ஆட்டமாடி ஆடுறீங்க அண்ணனும் தங்கச்சியும் என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில உன் அண்ணன் காதலிக்கிட்டீங்க பாருங்க. இவளை எதுக்காக அடிக்கிறீங்க? அவன் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேல்ல. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கற? வாய வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிற? போடா இங்க இருந்து போ. அந்த அயோக்கியன் தப்பிச்சு போறதுக்காக இப்படி ஒரு 15 லட்சம் ரூபாய் பணத்தை புடுங்கிட்டு காயத்ரி இருக்கிற இடத்தை காட்டுறன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கா. இல்ல நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு. நீங்க போய் சொல்றீங்க. ஏய் மரியாதையா வாய மூடு. இல்ல உன் புருஷனுக்கு வர வேண்டிய சா உனக்கு வந்துரும். டேய் ராட்சசா, ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கற? என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லி தொலை. இதுக்கு மேல என்னங்க சொல்லும்? காய்கறி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களோட அவன் எஸ்கேப் ஆயிட்டான் தெரியுமா? கண்ணுல மிளகா பொடிய தூவிட்டு தப்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன். தோ உங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. என்னடி பண்ணிருக்க மாட்டாரு? இத பார், காயத்ரி மட்டும் எனக்கு கிடைக்காம போகட்டும். உனக்கும் கும்பலுக்கு சமாதி கிடையாது. ஹலோ மாப்பிள, நான் செல்வம் பேசுறேன். ஏய் இத பாருங்க மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. என் தங்கச்சியோட உங்களை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு உங்க காயத்ரி உயிரோட இருக்கணும்னு விருப்பம் இருந்தா என் தங்கச்சியோட நீங்க சந்தோஷமா வாழணும். நீங்க என் தங்கச்சியோட சந்தோஷமா வாழறது உண்மைன்னு தெரிஞ்சா காயத்ரியை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவ உயிரோடத்தான் இருப்பா. யாருடா? என்ன மீறி என் தங்கச்சிய விலைக்கு வைக்கணும்னு அடம் பிடிச்சிங்க, காயத்ரிய போனமா தான் பார்க்க முடியும். வேணாடா, என்ன நீ ரொம்ப வெறுப்பேத்துற. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். போன்ல யாருங்க? கொடுங்க, நான் பேசுறேன். வாய மூடு. உன் அண்ணன் தாண்டி. நான் உன்னை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழலனா என் காயத்ரியை கொன்னுடுவேன் மிரட்டுறான். இப்ப என்ன சொல்ற? ஏய், இன்னியோட முடிஞ்சதுடா உன் தங்கச்சி கதை. அவளை தீர்த்து கட்டிட்டு அடுத்தபடியே நான் உன்கிட்ட வரேன். மாப்பிள்ள வேண்டாம், நான் விளையாட்டுக்கு பேசல. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, காயத்ரி உசுறு போயிடும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏய் சூர்யா, ஏய் என்ன இன்னியோட முடிஞ்சது. என் காயத்ரி எனக்கு வேணும் சொல்லிட்டேன். இனிமே என்ன பண்ணுவேன்? இப்படி சொதப்பிட்டீங்களே சார். நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி அந்த செல்வத்தை ரிலீஸ் பண்ணி அனுப்பி வச்ச. இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டானா எங்க சார் போய் தேடுதா? சாரி சார், அவன் பிளான் பண்ணி தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லட்டு மாதிரி லாக்கப்ல புடிச்சு போட்டிருந்த. இப்படி அநியமா மிஸ் பண்ணிட்டோமே. இனிமே அவன் எப்படி சிக்குவான்? சார், எங்களை தப்பு சொல்ல முடியாது சார். செல்வம் கிட்ட 15 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்புறாதா காயத்ரியை மீட்டிட்டு போக முடியும்னு போன் வந்தப்போ நாங்க மட்டும் என்ன சார் பண்ண முடியும்? போன் வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கணும். சார், நடந்ததை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். காயத்ரியை காப்பாத்தணும், அதுக்கு என்ன வழி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார். இதுக்கு மேல எங்க இருந்து சார் காப்பாத்துறது? கடத்தினவ தப்பிச்சு போயிட்டான். அவன் ஆளுங்களோட காயத்ரியை கூட்டிட்டு இந்நேரம் கம்பி நீட்டு இருப்பாங்க சார். வெளியூருக்கு போனானோ இல்ல வெளிநாட்டுக்கு போனானோ யாருக்கு தெரியும் சார்? அவன் எங்க போனாலும் அவன் சாவி என் கையில தான் சார். கிழிச்சிங்க. கையில சிக்கலவனா கோட்டை விட்டுட்டோம். இனிமே எங்க போய் தேட போறீங்க? சார், தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கூட இருக்கீங்க, நீங்க உதவி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்திருக்கோம். வேணும்னா நீங்க அனுப்புற கான்ஸ்டபிள்ஸை கேட்டு பாருங்க சார். ஒரே செகண்ட் தான் சார்.
ஒரு பைத்தியக்கார பொண்ணை வச்சு எங்க கண்ணுல மிளகாத்தூளை தூவி விட்டு தப்பிச்சிட்டா சார். போங்க சார், எனக்கு இதுல ஹோப்பே போச்சு. சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். நீங்க இப்படி சோர்வடையக்கூடாது சார். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். காயத்ரியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சார். என்ன வீரா? சூர்யா, இன்ஸ்பெக்டர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அவரை கொஞ்ச நேரம் தனியா விடுவோம். அவர் யோசிக்கட்டும். நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்ல வீரா. வாங்க சூர்யா, போலாம். ரொம்ப கிளவரா வேலை பார்த்திருக்கான். போலீஸ்ல மாட்டிக்கிட்டதும் ஆளை வச்சு பேச வச்சிருக்கான் பாத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிரைவேட்டா ஒரு கூலிப்படையை வச்சு நடத்திருக்கான். காயத்ரியை கடத்திட்டு போனதுனால என்னத்தை சாதிக்க முடியும்னு எனக்கு புரியல. அதான் சொன்னானே, சுப்புவோட வாழ்ந்தா காயத்ரி உயிரோட விட்டு வைப்பேன்னு. மிரட்டலுக்கெல்லாம் பயந்து குடும்பம் நடத்த முடியுமா? லூசுத்தனமா இருக்கு. எனக்கு என்னவோ இதை தாண்டி வேற நோக்கம் ஏதாவது இருக்குமோன்னு தோணுது. வேற நோக்கம்னா? உங்க அப்பா இப்போ ஜெயில இருக்காரு. எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ பண்ண மாதிரி 15 லட்சம் 20 லட்சம்னு அப்பப்போ உங்ககிட்ட பணத்தை கறக்கிறதுக்கு பிளான் பண்றானோன்னு எனக்கு தோணுது. ஆனா அவன் தங்கச்சி என் வீட்டுல இருக்காளே, லாகன் என் கையில தானே இருக்கு. தங்கச்சி விஷயத்துல யாராவது இப்படி விளையாடுவாங்களா? யாருக்கு சூர்யா தெரியும்? அவ அவளோட உண்மையான தங்கச்சியோ இல்லையோ, அவனை பார்த்தா ஆப்பிரிக்கால இருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சுப்புவை பார்த்தா அழுகி போன முட்டை மாதிரி இருக்கு. நாத்தம் பிடிச்ச ஃபேமிலிக்கு சென்ட் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கடுப்பா இருக்கு சூர்யா. காயத்ரியை உங்களோட வாழ விடாம பண்றதுக்கு அந்த ராஸ்கல் இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவனை பிடிச்ச அப்படியே வெட்டி போடணும்னு தோணுது. எனக்கு அவன் தங்கச்சி கொல்லாம் போல இருக்கு. காயத்ரி மட்டும் கிடைக்கட்டும் முதல்ல, அப்புறம் இருக்கு இவங்க எல்லாருக்கும். ஒரு தடயமும் கிடைக்கலையே. சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. வாங்க வாங்க. இந்த ஏரியாவில தான் எங்கேயும் மறைச்சு வச்சுக்கிட்டு நமக்கே தில்லாலங்கடி வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். ராஸ்கல் கையில மட்டும் கிடைக்கட்டும், சாவடிச்சிடறான் அவனை. வீரா, அவதானே இவ பைத்தியக்கார பொண்ணா வந்தா? ஆமா, அந்த பொண்ணுதான். வந்துட்டியா? ஏய் நில்லு. ஏய், நீ தானே அன்னைக்கு பைத்திய மாதிரி நடிச்ச? இங்க பாருங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நான் இல்ல. வீரா, சந்தேகமே இல்ல, இவளே தான். இவ தான் நம்ம மூஞ்சில மிளகாத்தூளை தூவிட்டு போனவ. ஏய், எங்கடி அவ? என் காயத்ரி எங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னை விட்டு நான் போகணும். அடிச்சு கொன்றுவோம் உன்னை. சொல்லு, உண்மையை சொல்லு. ஏய், சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவங்க சொன்னாங்கன்னு நான் அதை செஞ்சேன். எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நடிக்காத. எங்க இருக்காங்க சொல்லு. எனக்கு சூர்யா, இவ எதுவும் பேச மாட்டா. இவ கதையை முடிச்சிடலாம். இவ இனிமே தேவையே இல்ல. ஐயோ, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் கூட்டிட்டு போறேன். அப்படி வா வழுக்கு. எங்க இருக்காம கூட்டிட்டு போ. வாங்க, கூட்டிட்டு போறேன். போ, விடு, போ. வாங்க வீரா. போ. போ. போ, வெட்டிடுவேன். திரும்பி பார்க்காம போ. போ, இன்னும் எவ்வளவு தூரம்? பக்கம்தான். போ.
ஏய் இந்த ஏரியாவுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. இங்க பார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மரியாதை உண்மையை சொல்ல போறியா இல்லையா? கேக்குறாருல சொல்லு. ஐயோ யாராவது வாங்கல, யாராவது வாங்க. ஐயோ காப்பாத்துங்களே, யாராவது வாங்கல. என்னம்மா என்னாச்சு? என்னமாச்சு? ஏய் அக்கா இவங்க என் கையை பிடிச்சு இழுத்து என்கிட்ட தப்பா பேசுறாங்க. தப்பா பேசுறாங்க அக்கா. கையை பிடிச்சு இழுக்கறாங்க அக்கா. ஏய் எங்க ஏரியாக்குள்ள வந்து எங்க ஊர் பொண்ணு மேல கை வைக்கிறியா? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? யோ லூஸ் மாதிரி பேசாதயா. பட்ட பகல் ஒரு பொண்ணு மேல கை வைப்பானா? அதுவும் இத்தனை பேர் இருக்கும்போது. இந்த பொண்ணு லாக்அப்ல இருந்து ஒருத்தன் தப்பிக்க உடனே இறந்திருக்கா. அதை விசாரிச்சு போலான்னு வந்தோம். பாத்தீங்களாக்கா மாட்டிக்கிட்ட உடனே எப்படி கதை கட்டுறாங்கன்னு. அக்கா இங்க பாருங்க அக்கா, அவங்க சொல்றது ஏதோ நம்புற மாதிரி இருக்கா. நான் எத்தனை வருஷமா இங்க இருக்கேன். ஏய் நீ திரும்ப திரும்ப போய் சொல்ற. ஏண்டா கைதி தப்பிச்சானா? நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்களா? என்ன கதை சொல்றீங்க? ஏய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவள நாலு போடு போடுங்க. சொல்றேன் போடா போடுங்க. ஏய் சார் இவதான் சார் பைத்தியமா நடிச்சு எல்லாரும் முகத்திலும் மிளகாத்தூள் தூவிட்டு போனவ. செல்வம் எங்க இருக்கான்னு இவகிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா இவ கைய பிடிச்சி இழுத்தன்னு ஊரை கூட்டி எங்களை அடி வாங்க வச்சிட்டா சார். ஏய் இங்க வா. வா இங்க. யாரு நீ? உன் பேர் என்ன? செல்வத்தை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? சார் என் பேர் அஞ்சலா சார். நான் ரோட்டோரமா இளநீ கடை வச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஹேய் இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவங்க யார தேடுறாங்க, ஒன்னு எதுக்கு மடக்கிருப்பாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நட ஸ்டேஷனுக்கு. உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லாம் வெளியே வரும். சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது அச்சி, வாய் மூடு. சார். அண்ணே, தங்கச்சி அண்ணே, என்னமாச்சு? அண்ணே. சார் நீங்க யார் சார்? எதுக்கு என் தங்கச்சியை விசாரிக்கிறீங்க? ஏய் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு கடத்தல் கும்பலுக்கு உன் தங்கச்சி ஹெல்ப் பண்ணிருக்கா. இல்லண்ணே. செல்வன் ஒருத்தர் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு பணத்தை எடுத்துட்டு ஓடி போறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. 2 போலீஸ்காரங்களை வேற தாக்கி இருக்கா. பண்றதுக்கு இதுக்கு மேல தப்பு பாக்கி இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. நேத்து 2 பேர் கடைக்கிட்ட வந்தாங்கண்ணே. வந்து என்ன மிரட்டி பைத்தியம் மாதிரி நடிக்க சொன்னாங்கண்ணே. யாராவது வந்தா கண்ணுல மிளகா பொடி தூவிடுன்னு மிளகா பொடி பொட்டலத்தை கொடுத்தாங்கண்ணே. அவங்க கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்கண்ணே. உசிருக்கு பயந்துதான் நான் அப்படி பண்ணேன். அவங்க சொன்னபடி செஞ்சேன். அவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எங்க போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாதுண்ணே. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன். இப்ப என்னடா அண்ணனை பார்த்தோன்னா புது கதை விடுறியா? இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சி எப்பவுமே என்கிட்ட பொய்யே சொன்னதில்ல. ஆனா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னையா சொல்ற? சார் நான் ஒரு மெக்கானிக் சார். இந்த ஊர் மெயின் ரோட்ல தான் கடை போட்டிருக்கேன். என் தங்கச்சி சொன்ன மாதிரி நேத்து 2 பேரு கார்ல என் கடைக்கு வந்தாங்க. என் கடையில தான் ஸ்டெப்னிக்கு பஞ்சர் போட்டு போனாங்க. அப்ப எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. இப்ப என் தங்கச்சி சொல்றத பார்த்தா அந்த 2 பேரா தான் இருக்குமோன்னு தோணுது. அங்க வந்தவங்க வண்டி நம்பர் கூட TN02AF 5383. வணக்கம் சார். உட்காருங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம். நான் ஒரு கார் நம்பர் சொல்றேன், அதை இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே எஸ் சார். சொல்லுங்க சார். நம்பர் சொல்றேன். TN02AF 5383. எஸ் சார். ஓகே தேங்க்யூ. சார் என்னாச்சு சார்? எஸ் சார் நீங்க சொன்ன கார் நம்பர் போரூர் ரவுண்டான பக்கமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? போரூர்ல இருந்து குன்றத்தூர் போற வழி சார். Okay. வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு.
ஓகே இன்னும் 20 நிமிஷத்துல குன்றத்தூரை கிராஸ் பண்ணிடு சார். ஓகே தேங்க் யூ. சூர்யா சார் கூட வாங்க. சார் அந்த வண்டி எங்க இருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க சார். ஆமா சார். இப்போ வண்டி எங்க போயிட்டு இருக்கு? வாட்? குந்தமல்லி தாண்டி குன்றத்தூர். ஓகே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆ சார் இப்போ அந்த வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க சார். இப்போ வண்டி எங்க போயிட்டு இருக்கு? குன்றத்தூர் தாண்டி பைபாஸா? ஓகே ஓகே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க. சீக்கிரம் ஓட்டு. எஸ் சார். சார் செல்வம் சார் வெளியே வாடா. சார் என்ன விட்டுருங்க சார். சார் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை சார். சார் என்ன விடுங்க சார். அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். ஏறா உள்ள. மாப்ள ஏறா. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஏய் போடா. சார் 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 என்ன அடிக்காதீங்க சார். நான் சொல்றதை கேளுங்க சார். நீதான் கடத்தலையா? சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். எழுந்து. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் சார். சார் சார் அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார் நான் சொல்றதை கேளுங்க சார். ஏய் சொல்றா. சொல்றா. சொல்லுங்க சார். சார் சார் இவனெல்லாம் அடிக்க கூடாது சார். சாகடிக்கணும் சார் இவனை என்கிட்ட விடுங்க சார். கொல்லுங்க சார். இரு நீ போ. மரியாதையா உண்மையா சொல்லு. காயத்ரி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் அந்த தடி பசங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவங்க தான் அடைச்சு வச்சுட்டு கத்தியை காமிச்சு மிரட்டினாங்க சார். இதோ மாப்பிள்ளை கிட்ட பேசுறப்ப கூட கத்தி முன்னிலே பேச வச்சாங்க சார். இதை என்ன நம்ப சொல்றியா? ஐயோ சத்தியமா போய் சொல்ல மாப்பிள்ள. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. காயத்ரியை கொல்லணும்னு நினைச்சது மட்டும் தான் நான் செஞ்ச முதல் தப்பு. ஆனா அவளை கடத்தினது நான் இல்ல. இத பாருங்க, இந்த விஷயத்துல வேற யாரோ விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கணக்கு போட்டு அவங்க பிளான் பண்ணி விளையாடுறாங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ். இப்படியெல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. கான்ஸ்டபிள் சார் இவனை உள்ள போடுங்க. நாடகம் சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார். சார் என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் சார். சார் அதெல்லாம் நாடகம் கட்டலாம் சரியா வரும். நான் சொல்றது சத்தியம் சார். என்ன நம்புங்க சார். சார் சார் காயத்ரியில கடத்தல சார். என்ன நம்புங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார்.